நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 6/2/2025க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் தை மாதம் 24ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் வியாழன்கிழமை. நல்ல நேரம் காலை 12:30 மற்றும் 1:30. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 1:30 மற்றும் 3. குளிகை 9 மற்றும் 10:30. யமகண்டம் 6 மற்றும் 7:30. சூலம் தெற்கு. பரிகாரம் தயலம். திதி இன்று அதிகாலை 3:20 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று இரவு 9:53 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. யோகம் இன்று காலை 6:35 வரை அமிர்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 9:53 வரை சித்திரை, பின்பு சுவாதி. மேஷம் ராசினியர்கள். இந்த நாள் உங்களுக்கு புத்துணர்ச்சி மேலோங்கும் நாளாக இருக்க கொடுங்க. மன தெளிவும் துணிவும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும், பயப்பட வேண்டாம். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவும் கண்டிப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி பணியை கண்டிப்பாக சிறப்பாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள். தாராள பணவரவு ஏற்படக்கூடும். மாமன் மைத்துனர் வகையில் உதவிகள் கிடைக்க கொடுங்க. அடுத்தவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். இன்று உதாசீனப்படுத்தியவர்கள் மத்தியில் சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். உங்கள் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். வேக வேகமாக பணிகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். குடும்பத்திலும் இதமான சூழல் இருக்குங்க. இன்னும் சிலருக்கு புதிய வீடு கட்டுவது, பழைய வீட்டை புதுப்பிப்பது போன்ற பணிகளை தொடங்க முன் வருவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நிலவும். பிள்ளைகளால் பெருமை சேரும். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய மனப்பான்மை ஏற்படக்கூடும். தேவையானவற்றை இன்று நீங்கள் வாங்கிக் கொள்வீர்கள். குடும்பத்துக்கு என்ன வேண்டுமோ அதனையும் வாங்கி கொடுப்பீர்கள். இன்று மகிழ்ச்சியில் காணப்படும் நாளாக இருக்கக்கூடும். குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். உறவுடன் ஏற்பட்ட மனக்கசப்புகளும் மாறுங்க. இன்று சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்டு மனதை தெளிவாக வைத்துக் கொள்வீர்கள். சிந்தனையில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். பெண்கள் நயமாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். எதையும் இன்று யோசித்து செய்து முன்னேற்றம் அடைவீர்கள். பெண்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். நிம்மதியான சூழல் வெளிப்பட கொடுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், என்ன செய்யலாம் என்று கலந்து பேசுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். என்று மாணவர்கள் எதை நினைத்தும் குழம்பி போக வேண்டாம். படிப்பில் மட்டுமே அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். நன்கு படிப்பது நல்லது. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். சூழ்நிலைகள் சாதகமாக அமைந்துவிடக்கூடும். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இந்த நாள் உங்களுக்கு சோகங்களையும் தாண்டி கண்டிப்பாக சுகம் ஏற்படக்கூடும். சுறுசுறுப்பு மேலோங்கும் நாளாக இருக்க கொடுங்க. முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். முடியாத காரியங்களை கூட முடித்து காட்டுவீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். இன்று முகப்பொலிவும் அழகும் குடிவிடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். சொந்த பந்தங்கள் வருகின்ற இருக்க கொடுங்க. புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடும். பரணி. இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கக்கூடும். சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை இன்று ஏற்பட கொடுங்க. இன்று வீட்டை புதுப்பிப்பது, புதிய கடை புதுப்பிப்பது போன்ற விஷயங்கள் நடக்கும். வியாபாரம் சிறப்பாக நடக்கும். கிருத்திகை. இன்று தொழில் ரீதியாக எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். மகிழ்ச்சி மிகுந்த நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள முடியும். பாராட்டும் புகழும் ஏற்பட கொடுங்க. உடல் ஆரோக்கியமும் இன்று சீர்படக்கூடும். கிடைத்த வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். சமூக நிகழ்வு கொஞ்சம் கவலையை கொடுக்கலாம். எதையோ போட்டு நினைத்துக் கொண்டிருப்பீர்கள். குழப்பம் வேண்டாம். நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. தொழில் வியாபாரத்தில் குளறுபடிகளை தாமதமின்றி சரி செய்ய வேண்டும். அளவான பணவரவு தான் கிடைக்கக்கூடும். தெய்வ வழிபாடு மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். இன்று பணியாளர்கள் பாதுகாப்பில் கவனத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். வாக்கு மன்மையால் எதையும் சாதித்துக் கொள்வீர்கள். புதிய பதவி, புதிய பொறுப்புகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. மேலிடம் கொடுத்த வேலையை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். எல்லோரையும் நல்ல மதிப்பையும் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பணவரவு இன்று சீராக இருக்கக்கூடும். புத்தி தெளிவும் இன்று ஏற்படக்கூடும். மகிழ்ச்சியுடன் காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். இன்று நீங்கள் கவனமாக பணிகளில் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். பாராட்டும் புகழும் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க.
எதிலும் மேன்மை உண்டாகக்கூடும். முடிந்தவரை இன்று நீங்க யோசித்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. பிரச்சனைகளை பேசி தீர்த்துக் கொள்வது மிக நல்லது. உபரி பண வருமானமும் கண்டிப்பாக கிடைக்கும். என்று பெண்கள் எந்த ஒரு முயற்சியில் ஈடுபட்டாலும் வெற்றி இருக்கும். தொடர்ந்து முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். பெண்கள் எதிலும் அவசரப்பட வேண்டாம். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியும். முயற்சி பண்ணுங்கள். காதலை பொறுத்தவரை ரிஷபராசினியர்களுக்கு குழப்பமே மிஞ்சுங்க. காதலை விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. அவசரப்படாமல் இருப்பது மிக நல்லது. காதல் கண்டிப்பாக அடுத்த கட்டத்திற்கு செல்லும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்று மாணவர்கள் கல்வியை தவிர வேறு எதிலும் செயல்பட வேண்டாம். அக்கறையுடன் கல்வியை மட்டும் அணுக பாருங்கள். கண்டிப்பாக உயர்கல்வி சிறப்பாக அமையும். வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை படியுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று நீங்க முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபடுவது நல்லது. மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்குங்க. எதையும் யோசித்து செயல்படுத்தினால் வெற்றி இருக்கும். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். நிதி தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகக்கூடும். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக அணுகுங்கள். இன்று நீங்க முயன்றால் முடியாதது ஏதுமில்லை. ரோகிணி மனப்பதட்டம் குழப்பம் வேண்டாங்க. நம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். கனவுகள் நனவாக கூடும். குடும்ப உறுப்பினரிடம் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். இன்று நீங்க எதையும் யோசித்து செயல்படுத்தினால் முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. மிருகசிரிஷம் நல்ல நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வீர்கள். வியாபார தந்திரங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். புதிய பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்வீர்கள். முகப்பொலிவும் இன்று உண்டாகக்கூடும். கொடுத்த வேலையை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். நல்ல மதிப்பு இன்று உண்டாக கொடுங்க. நேர்மையை வெளிப்படுத்தி எதிலும் வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியும். இந்த நாள் உங்களுக்கு தெய்வ வழிபாடு மனசுக்கு நிம்மதியை கொடுக்குங்க. மிதுனம் ராசினியர்கள் இந்த திட்டங்கள் அனைத்தும் பலிக்கும் நாளாக இருக்கக்கூடும். உறவினர்களிடம் அதிக அன்பு பாசம் மேற்கொள்வீர்கள். தொழில் வியாபாரம் செழிக்க தேவையான பணி புரிவீர்கள். சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். உபரி பண வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்ப தேவை தாராள பண செலவில் நிறைவேறும். இன்று எதில் கையெழுத்து போடுவதாக இருந்தாலும் கவனம் இருக்கட்டும். எழுத்து வகையில் எதிலும் சிக்காமல் கவனமாக ஈடுபடுவது நல்லது. கூட்டுத் தொழில் உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் சுமூகமான முறையில் அனுசரித்து செல்வது நல்லது. வீண் அலைச்சலை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். நல்லவைகள் உங்களை தேடி வரக்கூடும். வியாபார வளர்ச்சியின்றி ஏற்படக்கூடும். என்று எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் பார்த்து பக்குவமாகவே செய்யுங்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். வாகன யோகமும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. முடியாத காரியங்களை கண்டிப்பாக முடித்து காட்ட முடியும். செல்வ சேர்க்கை ஏற்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. பொதுவான விஷயங்களை தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். உங்களுடைய வழக்கு விவகாரங்களை வெற்றி இருக்கும். கடன் பிரச்சனைகளை அணுகும் பொழுது கொஞ்சம் பொறுமை வேண்டும். தந்தையிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். என்று பெண்கள் முடிந்தவரை எதையும் யோசித்து செய்யுங்கள். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். பெண்களுக்கு யோகமான நல்ல பலனும் ஏற்பட கொடுங்க. முடிந்தளவு சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி இருக்கும். அவசரப்பட வேண்டாம். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதலை பொறுத்தவரை மனக்குழப்பம் இருக்கத்தான் செய்கின்றது. எடுக்கும் முடிவில் தெளிவாக எடுப்பது நல்லது. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் புது புது விஷயங்களில் செய்வதற்கு சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கல்விக்கான முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். உயர்கல்வி உங்களுக்கு சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள். தாராள மனசு கொண்டவராக காணப்படுவீர்கள். அது மட்டுமில்லை, சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். என்று உங்களுக்கு வெளி உலக தொடர்பு விரிவடையும். காரியங்கள் ஓரளவு சுறுசுறுப்படைய கொடுங்க. முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். இன்று எதிரிகள் தவிடுபொடி ஆகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இந்த நாளை நீங்க மன மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வர்கள். திருவாதிரை காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்கும். இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க.
புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்குங்க. எதிலும் யோசித்து செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சி மிக்க நாளாக அமைத்துக் கொள்ள முடியும். அது உங்க கையில் இருக்கின்றது. முக்கியமாக தந்தையிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். புனர்பூசம் கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. மனதளவில் உங்களுக்கு தைரியம் உண்டாக கொடுங்க. முன்கோபங்கள் இல்லாமல் பேசுவது மிக சிறப்பு. யாரையும் எடுத்தறிந்து பேசிவிட வேண்டாம். நடப்பதையெல்லாம் இன்று சீராக கவனித்துக் கொண்டு எதிலும் ஈடுபடுங்கள். எது சரி எது தவறு என்று யோசித்து செயல்படுங்கள். டக்கென்று எந்த ஒரு விஷயத்துக்கும் முடிவுக்கு வர வேண்டாம். இல்லத்தில் கலந்து பேசினால் மட்டுமே வெற்றி இருக்கும். முடிஞ்ச அளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு வாருங்கள். அது உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கடகம் ராசினியர்கள், இன்று நீங்க யாரையும் எந்த ஒரு குறைகளும் சொல்ல வேண்டாம். நடப்பதை நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையுடன் கையாண்டால் வெற்றி ஏற்படக்கூடும். கடகம் ராசினியர்கள், தயவு செய்து பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்ய வேண்டாம். மாந்திரிகம் தாந்திரிகம் செய்கின்றேன் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். காசு பணத்தை பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். கோவில் குளங்களுக்கு சென்று வாருங்கள், அது போதும். அதை தவிர வேறு எதிலும் பண விரயம் செய்ய வேண்டாம். இறைவனை மட்டும் முழுமையாக நம்பி எதிலும் ஈடுபடுங்கள், அது போதுங்க. சிலர் உங்களை புகழ்ந்து பேசி சொந்த காரியங்களை சாதித்துக் கொள்வார்கள். முயற்சிகள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்கும். வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். அதிக உழைப்பால் வளர்ச்சியின்றி சீராக இருக்க கொடுங்க. புதிய இனங்களில் பண செலவு கொஞ்சம் ஏற்படும். வாகனத்தில் மித வேகத்தை நீங்க பின்பற்ற வேண்டும். இன்று கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளின் கல்வி தொடர்பான விஷயங்கள் கவனம் இருக்கட்டும். வீண் வாக்குவாதங்கள் அவ்வப்போது ஏற்பட கொடுங்க. உறவினர் வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். நண்பர்களுக்கு உதவிகள் செய்வதற்கு முன் ஆலோசனை செய்து கொள்வது நல்லது. யாருக்கும் தயவு செய்து ஜாமீன் கழுத்து மட்டும் போட வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக தேடி வரக்கூடும். வாழ்க்கை தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகக்கூடும். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். குடும்ப உறவுகளுடன் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்ல கொடுங்க. பெண்களுக்கு இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தெளிவு வேண்டும். காதல் போன்ற விஷயங்களை தெளிவாக சிந்தியுங்கள். முடிவில் தெளிவாக எடுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். இன்று மாணவர்கள் யோசித்து எடுக்கும் முடிவுகளை வச்சு இருக்குங்க. மனதை தெளிவாக வைத்துக் கொள்வது மிக நல்லது. கல்விக்கான முடிவுகளை மிக தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் இன்று உங்களுக்கு வெளி உலக தொடர்புகள் விரிவடை கொடுங்க. முன்பின் தெரியாத நபரிடம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். சிலர் உங்களை புகழ்ந்து பேசி சொந்த காரியத்தை சாதித்து காட்டுவார்கள். வெளி உலக தொடர்பை இன்று நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக நல்லது. பூசம் விடாபடியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். முன்கோபம் என்பது கண்டிப்பாக வேண்டாம். முடிஞ்சளவு யோசித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். மனப்பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். இறைவனை முழுமையாக நம்பி எதிலும் ஈடுபடுங்கள். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்ய வேண்டாம். ஆயில்யம் இந்த நாள் திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். புரியாத புதிருக்கு கண்டிப்பாக விடை கிடைக்குங்க. விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். உழைப்பால் இன்று உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படக்கூடும். உறவினர்களுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். முன் யோசனையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றிக்குங்க. கருத்து வேற்றுமை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று நீங்க பிள்ளைகளின் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். சிம்மம் ராசினியர்கள், இன்று நீங்க போராட்டமான வாழ்க்கைக்கு கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். தெய்வீக சிந்தனையும் இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முடியாத காரியங்களை எல்லாம் முடித்து காட்டுவீர்கள். சிலர் உங்களை புகழ்ந்து பேசி சொந்த காரியம் சாதித்துக் கொள்வார்கள். நீண்ட நாட்களாக இரவும் பகலுமாக உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. நண்பர்களுக்காக இன்று நீங்க பரிந்து பேசுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் பணி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இன்று பண வரவுக்கு ஏற்ப செலவுகளை திட்டமிடுவது நல்லது. சுற்றுப்புற சூழ்நிலையின் தொந்தரவினால் நித்திரை கொஞ்சம் தாமதமாக இருக்கக்கூடும். இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் நெருக்கடிகள் போன்றவை ஏற்பட்டு பின்னர் சரியாக கொடுங்க. எச்சரிக்கையுடன் எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். மனதை மட்டும் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ பாருங்கள். பயனற்ற பயணங்கள் செல்ல வேண்டாம். பணி நிமித்தமாக வெளியூர் தங்குவதற்கான சூழல் இருக்குங்க. பல நெருக்கடிகளையும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். குடும்ப உறவுகளுடன் ஏற்பட்ட மனக்கசப்பு கண்டிப்பாக விலகி செல்லும். கவனமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். அனுகூலமான காரணி கண்டிப்பாக பலம் பெறுங்க. இன்று உங்களுக்கு ஆதாய பணவரவும் கிடைக்கக்கூடும். பெண்கள் நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் தேறிவிடக் கொடுங்க. அதேபோல் தாயாருக்கு ஏற்பட்ட சிரமங்களும் கண்டிப்பாக சரியாகும்.
பெண்கள் இன்று மனக்கவலை இல்லாமல் நிம்மதியுடன் காணப்படுவீர்கள். காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். காதல் வெற்றி நோக்கி செல்லும், பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். படிப்பில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக சக மாணவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். மாணவர்கள் பொறுப்புடன் எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். இன்று உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகரிக்க கொடுங்க. நிர்வாக திறனும் இன்று வெளிப்படக்கூடும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறக்கூடும். பல நெருக்கடிகளையும் தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே அமைத்துக் கொள்வீர்கள். விருப்பமான உணவுகளை இன்று நீங்கள் உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். இன்று நீங்கள் மனதை தைரியமாக வைத்துக் கொள்ளுங்கள். பெரும் முன்னேற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அது மட்டுமில்லை, சொந்த பந்துகளால் வந்த துயரம் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. பூரம் என்று இடுப்பு சார்ந்த பகுதிகளில் வலி இருக்கும். கொஞ்சம் நடைப்பயிற்சி மேற்கொள்வது நல்லது. உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது. நீங்களாகவே எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். யோசித்து எதிலும் ஈடுபட்டால் மட்டுமே வெற்றி இருக்குங்க. மனப்பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். உங்களுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பயப்பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். இறைவனை முழுமையாக நம்புங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். உத்திரம் இன்று உங்களுக்கு மனக்கவலை தீரும் நாளாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். திறமையின் அடிப்படையில் இன்று முன்னேறி செல்வீர்கள். வீண் வாக்குவாதங்களை தயவு செய்து ஈடுபட வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்றிருப்பது மிக சிறப்பு. எடுத்தோம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. இன்று நீங்க அனைவரையும் மனசார பாராட்டுவீர்கள். தாயின் தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிய அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். பணத்தை கொஞ்சம் சேமிப்பாக மாற்றுவது உயர்வுக்கு வழி உண்டாக்கி கொடுக்கும். கன்னி ராசினியர்கள் இன்று நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறுவதற்கான சூழலும் இருக்கின்றது. முயற்சி பண்ணுங்கள். உங்கள் நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட சிக்கலும் கண்டிப்பாக சரியாகுங்க. பணிகளை எல்லாம் சுறுசுறுப்பாக நிறைவேற்றி கொடுப்பீர்கள். தொழில் வியாபாரம் செழிக்க அனுகூல காரணி பலம் பெறும். ஆதாய பணவரவு ஏற்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. வருமானமும் 2 மடங்காக வரக்கூடும். விரும்பிய பொருட்களை உண்டு மகிழ்வர்கள், வாங்கி மகிழ்வர்கள். இன்று குடும்பத்தினுடன் சுற்றுலாக்கள் சென்று வரக்கூடிய பயணத்திட்டம் உருவாக கொடுங்க. செல்வம் சேரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. செல்வாக்கம் உயர கொடுங்க. மன மகிழ்ச்சி கண்டிப்பாக உண்டாகக்கூடும். உங்களை நாடி வருபவர்களை நன்கு உபசரித்து வேண்டிய உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். பண தேவைகள் கடைசி நேரத்தில் கை கொடுங்க. வீடு மாற்றம், இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. ஆடை அணிகளின் வாங்குவதன் மூலம் செலவுகள் அதிகரிக்கக்கூடும். எதிர்பார்த்த பணவரவும் சீராக இருக்கக்கூடும். வாகன யோகம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. கன்னி ராசினியர்கள் இன்று பங்கு சந்தைகளில் வெற்றி பெறுவீர்கள். கமிஷன் மூலமும் லாபம் ஈட்டிக் கொள்வீர்கள். பயணங்களால் கூட கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இன்று பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பெற்றுக்கொள்வீர்கள். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை கண்டிப்பாக சரி கட்டிக் கொள்வீர்கள். என்று காதல் மனக்கசப்பை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றியை கொடுக்கும். பயப்பட வேண்டாம். காதலில் முடிவெடுக்கும் போது தெளிவு இருந்தால் போதுங்க. இன்று மாணவர்கள் முன் யோசனையுடன் செயல்படுவது நல்லது. முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுக்க வேண்டும். கல்வி பற்றிய போதிய அறிவை அதிகப்படுத்த வேண்டும். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படிக்க வேண்டும். மூட நம்பிக்கைகளில் துளி கூட கவனம் இருக்கக்கூடாதுங்க. கேள்வி ஞானத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். அதுவே சிறப்பு. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம் என்று பணிகளை விரைவாக நீங்கள் செய்து முடிப்பீர்கள். தேவையின் அடிப்படையை இன்று நீங்கள் அதிகப்படுத்துவீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண்பீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். என்று உங்கள் மனோதைரியம் கண்டிப்பாக கொடுங்க. மகத்துவமான நாளாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வர கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் பலிக்கக்கூடும். நிம்மதியான சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். இந்த நாளை நீங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வது உங்கள் கையில் உள்ளது. அஸ்தம் என்று பங்கு சந்தைகளில் லாபம் கிடைக்கும். காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்கும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறிவிடக் கொடுங்க. பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம்.
இன்று உங்களுக்கு புத்தி கூர்மையுடன் பணியில் ஈடுபட்டு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. மனோ தைரியத்தை மட்டும் அதிகரித்துக் கொள்ளுங்கள். சித்திரை, கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பேசுங்கள். உங்களுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். வீண் விவாதம் மட்டும் எதிலும் ஈடுபட வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் பணி உண்டு இருப்பது மிக சிறப்பு. யாரையும் நம்பி எந்த ஒரு பொறுப்புகளிலும் ஈடுபட வேண்டாம். அடுத்தவரை விமர்சனம் எதுவும் செய்ய வேண்டாம். நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். இன்று இறைவன் வழிபாட்டில் மட்டும் அக்கறை கொள்ளுங்கள். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். முக்கியமாக பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்ய வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். துலாம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். பெரிய முயற்சிகள் எல்லாம் கண்டிப்பாக கைகூடும். விட்டுக் கொடுக்கும் மனப்பாங்குடன் செயல்படுவதால் பல நலமும் பெற முடியுங்க. தொழில் வியாபார நடைமுறை சுமாரான அளவில் இருக்கக்கூடும். பண வரவு கிடைப்பதில் தாமதம் கொஞ்சம் ஏற்படக்கூடுங்க. குடும்பத்தின் முக்கிய தேவைகளை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். எதிர்பார்த்த பணவரவு தாமதமாக கிடைத்தாலும் கண்டிப்பாக கிடைக்கும். அதனை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வாக்கு வன்மை ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. பெரிய மனிதர்களின் நட்பும் இன்று கிடைக்கக்கூடும். பல வகை யோகம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்க கொடுங்க. சிலர் யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்தவர்கள் உதவிகள் பரிபூர்ணமாக அமைந்துவிடக்கூடும். முன்னோர்கள் ஆசை பரிபூர்ணமாக இருக்குங்க. எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். சுய தொழில் புரிபவருக்கு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். இன்று பெண்கள், நம்பிக்கை இழக்க வேண்டாம். தொடர்ந்து போராடுங்கள், முயற்சி பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முடியாத காரியங்களை முடித்து காட்ட முடியும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். காதலை பொறுத்தவரை சிந்தனையை அதிகப்படுத்த வேண்டும். முயன்றால் முடியாதது எதுவுமில்லை. கண்டிப்பாக இல்லத்தில் கலந்து பேசுங்கள். காதல் திருமணத்தில் போய் முடியும். என்று மாணவர்கள், குறைகளை எல்லாம் சரி கட்டிக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை எல்லாம் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். கல்வி ஞானத்தை அதிகரித்துக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று தடையாக இருந்த விஷயங்கள் எல்லாம் கை கொடுங்க, முயற்சி பண்ணுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை, இன்று புது புது விஷயங்களில் ஆர்வம் செல்ல கொடுங்க. முடியாத காரியங்களை எல்லாம் முடித்து காட்ட முடியும். உன் நல்ல மனசையும் மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். முன் யோசனையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். இன்று நீங்கள் மனப்பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். உங்களுக்கான முயற்சிகளை மட்டும் மேற்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. இந்த நாளை நீங்கள் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில் உள்ளது. சுவாதி, இன்று நீங்கள் எதிலும் மன தைரியத்துடன் செயல்பட வேண்டும். முடிக்க முடியாத காரியங்களை முடித்து காட்ட முடியும். நல்ல விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். விட்டு கொடுக்கும் மனப்பாங்குடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. பல வகையில் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். பண வரவு தாமதப்பட்டாலும் கண்டிப்பாக கிடைக்கும். வாக்கு வன்மை ஏற்படக்கூடும். சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். சந்திராஷ்டிரம் முடியட்டும். பின்னர் நாம எதிலும் ஈடுபடலாம். அது வரைக்கும் பொறுமை காக்க வேண்டும். விசாகம், பொறுமையும் நிதானமும் இருக்கட்டும். 2 நாட்களுக்கு பிறகு எந்த ஒரு முடிவும் எடுத்துக்கொள்ளலாம். பெரிய மனிதர்களின் நட்பு கண்டிப்பாக இருக்கும். பல வகை யோகமும் ஏற்பட கொடுங்க. இருந்தாலும் பார்த்து பார்த்து எதையும் செய்யுங்கள். அவசரம் என்பது துளி கூட வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு இருக்கட்டும், கவனம் இருக்கட்டும். விருச்சிகம் ராசினியர்கள், என்று பொதுவான காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவனமாக ஈடுபட வேண்டும். மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்குங்க. செயலில் புத்துணர்ச்சி இன்று ஏற்படக்கூடும். தொழில் வியாபார நடைமுறை திருப்திகரமாகவே இருக்கக்கூடும். ஆதாய பணவரவு கிடைக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். ஞாபகத்திறன் உங்களுக்கு வளர கொடுங்க. இன்று விளையாட்டுத் துறையில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். பணிகளை எல்லாம் விரைவாக செய்து முடிப்பீர்கள். முன்னேறுவதற்கான முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தில் அமைதி நிலவ கொடுங்க. எதிலும் நிதானமாக செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். மற்றவரின் ஆலோசனை கேட்டு காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். தெய்வம் சம்பந்தப்பட்ட காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்குங்க. நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். எதிலும் புத்துணர்ச்சி உண்டாக கொடுங்க. மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். பாகுபாடின்றி அனைவரையும் சரிசமமாக நடத்துவீர்கள். தாய் தந்தையாருக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். விருச்சிகம் ராசினியர்கள், சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பேசுவது நல்லது. பொதுவான விஷயங்களில் அமைதியுடன் செல்வது நல்லது. காதல் மனசுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் கண்டிப்பாக கவலை எதுவும் இல்லாமல் சிறப்பாகவே எல்லாம் முடியும். பொறுமை நிதானமும் இருந்தால் போதும். கோபம் வேண்டாம். பெண்கள் முக்கியமாக அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கூட கவனமாக பேசுங்கள். பதட்டம் கொள்ளாதீர்கள்.
என்று மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். விளையாட்டுத் துறையில் முழு கவனம் செலுங்க. படிப்பு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். படித்த பாடங்களை எழுதி பார்ப்பது மிக முக்கியம். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை படிப்பது மிக முக்கியம். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று நீங்கள் கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான உணவுகளை இன்று நீங்கள் உண்டு விழுவீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்குங்க. மனம் ஓரளவு தெளிவடைய கொடுங்க. என்று நிகழ்கால தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்று நீங்கள் திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அனுஷம். குடும்ப உறவுகள் பலப்படக்கூடும். குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். மனம் செயலில் புத்துணர்ச்சி ஏற்படக்கூடும். விட்டுக் கொடுக்கும் மனப்பாங்குடன் செயல்படுவீர்கள். எதிர்பார்த்த பண வரவு கண்டிப்பாக இருக்குங்க. ஞாபக சக்தி சிறப்பாக இருக்கக்கூடும். இன்று நீங்கள் தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும் நான் என்று சொல்ல முடியுங்க. இந்த நாளை நீங்கள் ரொம்ப அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். கேட்டை. நிம்மதியான உறக்கம் ஏற்படக்கூடும். குடும்ப தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டும். வியாபாரம் உங்களுக்கு மிக சிறப்பாக நடைபெறக்கூடும். வாக்கு வன்மையும் இன்று ஏற்படக்கூடும். சிலர் யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். பண வரவு தாமதமாக இருந்தாலும் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு செயல்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. நிதானமாக செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். இந்த நாளை நீங்கள் பாதுகாப்பு குறைமை இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ரகசியங்களை முக்கியமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. தனுசு ராசினியர்கள். இன்று அபாரமான அறிவுத்திறன் உங்களுக்கு ஏற்படக்கூடும். நல்லவைகள் எல்லாம் நடப்பதற்கான சூழலும் வெளிப்படக்கூடும். ஞாபக சக்தி உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடும். வாழ்க்கையில் குறுக்கிடக்கூடிய சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடுங்க. செல்லும் இடங்களெல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். திறமையின் அடிப்படையில் இன்று நீங்கள் முன்னேறி செல்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். பிடித்தமான உணவு வகைகளையும் உண்டு மகிழ்வீர்கள். இன்று தனுசு ராசினியர்களுக்கு தொழில் வியாபார வளர்ச்சி சீராக இருக்குங்க. பணிகளும் விரைவாக நடைபெற கொடுங்க. இனிமையாக பேசி காரியங்களில் ஈடுபட முடியும். உபரி பண வருமானமும் கண்டிப்பாக கிடைக்குங்க. அன்புக்குரியவர்கள் பரிசு கொடுப்பார்கள். இன்று வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். காரிய தாமதம் போன்றவை ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது மிக நல்லது. காரியத்தில் அனுகூலம் ஏற்படக்கூடும். உணர்ச்சிகரமாக பேசி மற்றவர்களை கவர்ந்து விடுவீர்கள். எல்லாவற்றிலும் எதிர்பார்த்த நன்மை கிடைக்கும். பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. இன்று எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்று பெண்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கும்பொழுது இல்லத்தில் கலந்து பேசி எடுப்பது நல்லது. தைரியமாக எதிலும் ஈடுபட்டு செயல்படுவது நல்லது. பெண்களுக்கு இன்று அவசர தேவைகள் இருக்கும். அதனை சரி கட்டிக் கொள்வீர்கள். கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைத்து கொண்டு வருவீர்கள். பெண்கள் அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும். அதனை சமாளித்துத்தான் செயல்பட வேண்டியிருக்கும். காதல் கண்டிப்பாக வெற்றி நடைபோடும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் எதிலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். காரியங்களை யோசித்து செயல்பட வேண்டும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் ஒரு பக்கம் கூடிவிடும். காரியங்கள் கண்டிப்பாக கைகூடிவிடும். இன்று படிப்பில் மட்டுமே அக்கறை கொள்ளுங்கள். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணியுங்கள். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மன தெளிவையும் இன்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்குங்க. வெளி உலக தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். இன்று முன்னேற்றமான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள முடியும். நேரம் காலம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. போராட்டம். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். விட்டுக் கொடுக்கும் மனப்பாங்குடன் செயல்படுவீர்கள். இன்று உடல் ஆரோக்கியம் பல பெற கொடுங்க. வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ முடியும். தாய் தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். உத்திராடம். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். திறமைகளை கண்டிப்பாக வெளிப்படுத்துவீர்கள். சுறுசுறுப்பு கண்டிப்பாக மேலோங்கி விட கொடுங்க. சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் நிறைவான நாளாக இருக்கக்கூடும்.
எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு புத்துணர்ச்சி கண்டிப்பாக கூடிவிடும். முயற்சி பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். மகரம் மகரம் ராசினியர்கள், இன்று மன பதட்டம் மட்டும் கொள்ளாதீர்கள். விட்டு கொடுக்கும் மனப்பான்மையுடன் செயல்படுவீர்கள். நிதி தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உங்கள் செயல்திறன் கண்டு அனைவரும் ஆச்சரியப்பட கொடுங்க. நட்பால் நல்லது நடக்கக்கூடும். அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் இருந்தால் கூட திறமையின் அடிப்படையில் இன்று முன்னேறி செல்வீர்கள். கொடுத்த வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். வெளி உலக தொடர்பு விரிவடையும். விரும்பும் வகையில் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க கொடுங்க. குடும்பத்தின் முக்கிய தேவைகளை ஓரளவு நிறைவேற்றி கொடுக்க முடியும். என்று உங்களுக்கு ஞாபக திறன் கைகூடும் நாளாக இருக்க கொடுங்க. சிலர் உங்களுக்கு உதவிகள் செய்வது போல பாசாங்கு காட்டுவார்கள். உங்கள் செயல்திறனை கண்டு மற்றவர்கள் பாராட்ட கொடுங்க. தொழில் வியாபாரம் வளர்ச்சியில் புதிய பரிமாணம் ஏற்படக்கூடும். தாராள பண வரவு கிடைக்க கொடுங்க. வீட்டில் மகிழ்ச்சி கண்டிப்பாக களைக்கட்டும். பணியாளர்களுக்கு சலுகை கண்டிப்பாக கிடைக்கும். இன்று விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். ஆன்மீக பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். விருப்பங்கள் ஓரளவு நிறைவேறும் நாளாக இருக்க கொடுங்க. கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனையும் தீரும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த கஷ்டம் கண்டிப்பாக தீருங்க. எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் வெளிப்படக்கூடும். அரசாங்கம் மூலம் லாபம் கிடைக்கக்கூடும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பெண்கள் குடும்ப தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று முயற்சியின் மூலம் முன்னேற்றம் இருக்குங்க. முகப்பொலிவும் அழகும் கூடிவிடுங்க. திருமணத்திற்கான முயற்சிகளில் ஈடுபட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று காதலை பொறுத்தவரை மகரம் ராசினியர்கள் எதையும் சரியாக யோசித்து முடிவெடுப்பீர்கள். குடும்பத்திடம் எதையும் பேசி தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். இன்று மாணவ கண்மணிகள் படிப்பில் மட்டும் அக்கறை கொள்ள வேண்டும். பாடங்களை தெளிவாக படிக்க வேண்டும். எதையும் யோசித்து செயல்படுத்த வேண்டும். மாணவர்களுக்கு இன்று நல்லதொரு புரிதல் உணர்வு ஏற்பட கொடுங்க. மகிழ்ச்சி மிக செயல்களை செய்து பாராட்டுகளை பெற முடியும். பெற்றோரிடம் வாக்குவாதம் மட்டும் செய்ய வேண்டாம். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். இன்று மனம் கவரும் வகையில் அனைவரிடமும் பேசி பழகுவீர்கள். செல்வ போக வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். உணர்ச்சிகரமாக இன்று பேசி காரியங்களை வெற்றி நடை போடுவீர்கள். புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். ஞாபக சக்தி அதிகரிக்கும் நாளாக இருக்க கொடுங்க. விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடும். எதிர்பாராத நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். பெரிய மனிதர்களின் நட்பு இன்று கிடைக்க கொடுங்க. என்று உங்களுடைய பொருளாதாரம் சீராக உயரும் நாளாக இருக்க கொடுங்க. திருவோணம் அதிர்ஷ்டம் சீராக வர கொடுங்க. காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பாதுகாப்பு நடைமுறைகளை இன்று பின்படுத்திக் கொள்ளுங்கள். உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். என்று உங்களுக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லைங்க. சுமூகமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். ஆர்வமுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் தேடி வர கொடுங்க. அவ்விட்டம் இந்த காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். முயன்றால் முடியாதது ஏதும் இல்லை. உழைப்பால் உயர்ந்து காட்ட வேண்டிய நாளாக இருக்க கொடுங்க. முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். ஞாபக மருதி உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. எதிலும் உங்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படக்கூடும். விளையாட்டிலும் உங்களுக்கு ஆர்வம் கூடிவிடும். இன்று நீங்கள் வெளிநாட்டு தொடர்புடைய விஷயங்களும் முன்னேற்றம் இருக்குங்க. யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பார்த்து பக்குவமாக பேசுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. கும்பம் ராசினியர்கள் இன்று முடிவுகள் அனைத்திலும் தெளிவு ஏற்படக்கூடும். முடியாத காரியங்களை கூட முடித்து காட்ட முடியும். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. காலை பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். கூடுதல் பண வரவு ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. முக்கியமான பணி ஒன்று அவசர கதிக்கு மாறலாம். தொழில் வியாபார இலக்கு கால அவகாசத்தில் நிறைவேறும். பண பரிவர்த்தனையில் பாதுகாப்பை பின்பற்ற வேண்டும். நேரத்திற்கு உணவை எடுத்துக்கொண்டால் உடல் பலம் பெறும். இன்று தொழில் வியாபாரம் நன்றாக நடைபெற கொடுங்க. எதிர்பார்த்த ஆர்டர்கள் வந்து சேரக்கூடிய சூழல் இருக்குங்க. அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சிறப்பாக நடைபெறக்கூடும். சாதகமான நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். முடிவுகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். புத்தி சாதுரியத்துடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது. இறைவன் சரணாகதி அடைவீர்கள். எதிர்பார்த்த பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கக்கூடும்.
சக ஊழியர்கள் ஆதரவாக இருக்க கொடுங்க. இன்று தொழில் வியாபார வளர்ச்சி சுமாரான அளவில் இருக்கக்கூடும். முடிந்த அளவு எதையும் யோசித்து செய்யுங்கள், அது வெற்றியை கொடுக்குங்க. சிக்கல்கள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். உணவு விஷயங்களை கொஞ்சம் தரமறிந்து எடுத்துக்கொள்வது நல்லது. காரமான உணவுகள் மட்டும் வேண்டாம், அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். கும்ப ராசினியர்கள், கடன் விவகாரங்களை அணுகும் பொழுது கவனம் இருக்கட்டும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. இன்று பெண்கள் நூதன பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். பிடித்தமான இடத்திற்கு சென்று வரக்கூடும். மனமும் மகிழ்ச்சி அடையக்கூடும். பெண்களுக்கு வாய்ப்புகள் அற்புதமாக அமைந்துவிடக் கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். இன்று காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனைகள் இல்லை. சிரமங்களை தவிர்த்து விட முடியும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நம்பிக்கை கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள், பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். சந்தேகம் பாடகத்தில் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். நீங்களாகவே எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம். பார்த்து பக்குவமாக எதையும் செய்யுங்கள். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள், அது போதுங்க. இன்று உங்களுக்கு வெளி உலக தொடர்பு விரைவடையும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம், இன்று நீங்க முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். திருமண முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். இன்று உங்க கையில் காசு பணம் புழங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மதிநுட்பத்துடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். சதயம், இன்று வெளி உலக தொடர்பு விரிவடையும். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. யதார்த்தமாக இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். எதிலும் உங்களுக்கு இன்பம் பொங்கிவிட்டு கொடுங்க. இன்று முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். பாகுபாடுடன் இன்று அனைவரிடம் பழகுவீர்கள். சில இடங்களில் பார்த்து பேசுங்கள். பொது விஷயங்களை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். போராட்டாத்தி, கனவுகள் கண்டிப்பாக நனவாகும். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்கக்கூடும். முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. சொந்த பந்தங்கள் வருகை என்று இருக்கக்கூடும். சுகமான நித்திரையும் இன்று ஏற்படக்கூடுங்க. பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு மாற்று மருத்துவம் கை கொடுத்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு பொன்னான நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். மீனம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு நல்லதொரு புரிதல் உணர்வு ஏற்படக்கூடும். தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுறுசுறுப்புடன் பணிகளை மேற்கொண்டு முன்னேற்றம் அடைவீர்கள். மீனம் ராசினியர்களுக்கு அவசரமாக பணிகளை நீங்க ஈடுபட வேண்டியிருக்குங்க. எது சரி எது தவறு என்று யோசித்து செயல்பட்டால் வெற்றி இருக்கும். தொழில் வியாபார இலக்கு அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். கால அவகாசத்தில் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுப்பீர்கள். பண பரிவர்த்தனையில் முன்னேற்றம் இருக்குங்க. பாதுகாப்பை பின்பற்றுவது நல்லது. நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொண்டால் உடல் பலம் பெறும். தொழில் வியாபாரம் நன்றாகவே நடக்கும். எதிர்பார்த்த ஆர்டர்கள் கண்டிப்பாக வந்து சேரும். அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்களை மிகவும் சாதகமாக செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புத்தி சாதுரியத்துடன் நடந்து கொண்டு நன்மை அடைய கொடுங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். சக ஊழியர்கள் ஆதரவாகவே செயல்படுவார்கள். தொழில் வியாபார வளர்ச்சி சிறப்பாக இருக்க கொடுங்க. செலவில் மட்டும் சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது. உணவுப் பொருட்களை தரமறிந்து உண்பது நல்லது. சில நபர்கள் உங்களுக்கு உதவுவது போல பாசாங்கு செய்வார்கள். அவரிடமிருந்து விலகி இருக்க வேண்டும். மீனம் ராசினியர்கள், தொழில்நுட்ப அறிவை அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். பொதுவான காரியங்களில் ஈடுபடும் பொழுது மட்டும் கவனம் இருக்கட்டும். வழக்கு விவகாரங்கள் ஓரளவு வெற்றியை கொடுக்கும். பெண்கள் இன்று கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். உபரி பண வருமானத்தை அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். எதிலும் சுவாரஸ்யமாக ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்ள முடியுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். காதல் வெற்றியை கொடுக்கும், பயப்பட வேண்டாம். பொறுமையாக அணுகி எதிலும் ஈடுபடுங்கள், அது போதும். இன்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். கல்வியில் முழு அக்கறையுடன் செயல்படுவது நல்லது. மாணவர்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வர கொடுங்க. அது மட்டுமில்லை, பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வது மிக சிறப்பு. என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும்
குரு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. இன்று அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். செல்லும் இடங்களெல்லாம் சிறப்புகள் இருக்க கொடுங்க. நம்பிக்கைக்குரியவர்களை இன்று நீங்கள் கூட வைத்துக் கொள்வீர்கள். எதிர்ப்புகள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். இன்று முன் யோசனையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதே நல்லது. முக்கியமாக தொழில் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உத்திரட்டாத்தி. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். அபாரமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்குங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். முடிவுகளில் உங்களுக்கு தெளிவு ஏற்பட கொடுங்க. முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். மனம் சந்தோஷம் அடையக்கூடும். முடிஞ்ச அளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது மிக சிறப்பு. ரேவதி. திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். நல்லதொரு சூழ்நிலையை இன்று நீங்கள் உருவாக்கிக் கொள்வீர்கள். நேரம் காலம் கடந்து எதிலும் ஈடுபடுவீர்கள். தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். தயவு செய்து முன்கோபம் மட்டும் பட வேண்டாம். முடியாத காரியம் என்று ஏதுமில்லை. முடிஞ்சளவு யோசித்து செய்யுங்கள், அது போதும். இன்று வெளி உலக சுற்றுலாக்கள் செல்வதற்கான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.